ஓம் சத்குருவே சரணம். வாத்தியார் மகராஜிக்கு ஜெய். குருவருளால் கால ரகசிய பதிவேட்டில் நாம் பார்க்கக்கூடிய விஷயம் விஷ்ணுபதி புண்ணியகாலம் குரோதி ஆண்டோட ஆவணி 1ஆம் தேதி அமையக்கூடிய விஷ்ணுபதி புண்ணிய காலத்தோட தகவல்கள். சரி, இது என்ன தகவல்கள் அப்படின்ட்டு பார்த்துட்டிங்கன்னா, பொதுவாகவே விஷ்ணுபதி புண்ணிய காலம்னா அதோட மகத்துவம் நம்ம எல்லாருக்கும், குறிப்பாக அகஸ்திய விஜயம் அடியார்கள் எல்லாருக்குமே நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும். இப்போ நல்ல முறையில் பாமரர்கள்ன்ட்டு சொல்லக்கூடிய பொதுமக்களுக்கும் இதோட விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா புரியாது. அப்படி புரிஞ்சுக்கினதில் தான் என்ன நடக்குது பார்த்துட்டிங்கன்னா, நிறைய அன்றைக்கி பெருமாள் கோயிலில் நிறைய கூட்டமே இருக்குது. சரி, நம்ம இப்போ வரக்கூடிய இந்த குரோதி ஆண்டோட ஆவணி 1ஆம் தேதி வரக்கூடிய விஷ்ணுபதி புண்ணிய காலத்தோட கால அம்சங்கள் என்ன அப்படின்ட்டு முதல்ல பார்த்துக்குவோம். இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தோட கோயிலாக சித்தர்கள் சொல்லக்கூடிய கோயில்கள் பார்த்துட்டிங்கன்னா, அந்த தஞ்சாவூர் பக்கம் வீரமாங்குடி வஜ்ரபுரீஸ்வரர். ஸோ அந்த கோயிலோட தன்மை அப்படி பார்த்துட்டிங்கன்னா கூட என்னென்னா, இந்த குரோதி ஆண்டோட பொதுவாகவே வாத்தியார் நமக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படி பார்த்துட்டிங்கன்னா, நிறைய பகைமை சக்திகள் கிட்ட இருந்து நம்மளை பாதுகாப்பு ஏற்படுத்துவதற்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாரு. அதாவது குரோதி அப்படின்ற இந்த ஆண்டுக்கு ஏற்ப எந்த வகையிலும் இந்த குரோதம்னு சொல்லக்கூடிய கோபதாபங்கள் எதுவுமே ஏற்படாமல், எந்த விதமான பகைமை சக்திகள் கிட்ட சிக்கிக்கொள்ளாமல் இருப்பதற்காகவே இந்த ஆண்டு முழுக்க நிறைய பூஜைகளை நமக்கு கொடுத்துருக்காரு. அதில் முக்கியமாக பார்த்துட்டிங்கன்னா, இந்த வீரமாங்குடியும் அப்படி தான். அங்கே போய் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் கொண்டாடுவதனால ஏற்படக்கூடிய பலன்கள் பார்த்துட்டிங்கன்னா, முக்கியமாக பகைமைன்ட்டு சொல்லக்கூடிய சக்திகள் கிட்ட இருந்து நமக்கு ஒரு ரக்ஷை காப்பு கிடைக்கும் அப்படின்ட்டு. நிறைய பேர் யோசிக்கலாம், பகைமை எல்லாம் ஒரு இம்பார்ட்டன்டாப்பா, டெய்லி வீட்டில் ஏதாவது பிரச்சனை தான் இருக்குது, ஆஃபீஸில் பிரச்சனை தான் இருக்குது, ரோட்டில் போகும்போது ஏதேனும் சும்மா ஒரு வண்டி உராசிட்டா அது ஒரு பிரச்சனை தான் இருக்குது அப்படின்ட்டு நினைக்கலாம். இதெல்லாம் ஓகே தான். பட் ஆனால் என்னென்னா, இந்த பகைமைட்டு சொல்லக்கூடிய இந்த விஷயத்தில் யாரும் அவங்க வாக்கு திடீர்னு பழிச்செடுத்து வச்சிங்களேன், நம்மளை கோவப்பட்டு திட்டும் போது, அது நமக்கு நேரம் நல்லா இருக்கும்போது ஓகே எஸ்கேப் ஆகிடுவோம். ஆனால் நமக்கு நேரம் சரியில்லாத போது இந்த வார்த்தைகள், அதாவது வாத்தியார் சொல்லுவார், இந்த எந்த வார்த்தையாக இருந்தாலும் அது ரொம்ப ஜாக்கிரதையாக பிரயோகம் பண்ணணும் அப்படின்வார். ஸோ அந்த மாதிரி அவங்க அந்த வார்த்தைகள் சாபங்கள் நமக்கு நேரம் சரியில்லாத போது அது நம்மளை நிச்சயமாக படுத்திடும். ஸோ அதனால தான் இந்த பகைமை என்று சொல்லக்கூடிய சக்திகள் கிட்ட இருந்து நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். யாரிடமும் பகைமை பண்ணாமல் முடிஞ்சளவுக்கு எவ்வளோ சேஃபாக இருக்க முடியுமோ உத்தமம். யாரோட மனம் நோகாமல் இருப்பதற்கான முயற்சிகள் பண்ணலாம். சரி, அதுக்கு இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் எப்படி உதவுது அப்படி பார்த்துட்டிங்கன்னா, அடிப்படையாக விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் விஷ்ணு கங்கை எல்லா பெருமாள் ஆலயங்களிலும் சூட்சமாக நிரவி இருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். கங்கை அப்படின்ட்டு சொன்னாலே பாபநாசினி, அதாவது நம்மளோட பாபங்கள் கர்மாக்களை கரைக்கக்கூடிய விசேஷமான அனுகிரக சக்திகள் உடையவ. ஸோ அந்த தேவியோட சூட்சமான ஒரு ஸ்பரிசம் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம்னு சொல்லக்கூடிய காலங்களில் நம்ம பெருமாள் ஆலயத்தில் போய் சுவாமி தரிசனம் பண்ணுறது, சுவாமிக்கு கைங்கரியம் பண்ணுறது, குறிப்பாக தான தர்மங்கள் பண்ணுறது, இதனால் அந்த பலன்களை நிச்சயமாக நாம் அடையலாம். சரியா? இந்த ஆவணி 1 ஏற்படக்கூடிய விஷ்ணுபதி புண்ணிய காலத்தோட மகத்துவம் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா, விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்ட்டாலே அது கிட்டத்தட்ட ஒரு அதிகாலை 3 மணிக்கு முன்னாடி சம்திங் அந்த டைம்லேருந்து விடிஞ்ச பிறகு ஒரு காலையில் 10:30 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த காலங்கள் தான், அந்த நேரம் தான் விஷ்ணுபதி புண்ணிய காலமாக வாத்தியார் நம்ம குறிப்பெடுத்து கொடுத்துருக்காரு இல்லையா? அதில் பார்த்துட்டிங்கன்னா வெள்ளிக்கிழமை இருக்கும் வச்சிங்களேன். வெள்ளிக்கிழமெல்லாம் விஷ்ணுபதி புண்ணிய காலம் தான். வெள்ளிக்கிழமை அதிகாலையிலலாம், விடிஞ்சா சனிக்கிழமை, ஓகேவா, அப்போயும் விஷ்ணுபதி புண்ணிய காலம்தான். சரிங்களா? கிட்டத்தட்ட வெள்ளிக்கிழமை அதிகாலை ஒரு 3 மணியிலேருந்து சனிக்கிழமை காலையில் 10:30 மணி வரைக்கும் ஒரு விஷ்ணுபதி புண்ணிய காலம் வச்சிங்களேன். இந்த வேலையை நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. வெள்ளிக்கிழமை போராடம் கூடா நாளாக இருக்கும். சரிங்களா? மறாவது நாள் உங்களுக்கு சனிக்கிழமை விடிஞ்சால் சனிக்கிழமையும் அப்பயும் பூராடம் திருநக்ஷத்திரம் தான் இருக்கும்.
வெள்ளிக்கிழமை பகல்ல இருந்து அந்த பூராட நட்சத்திரம் கிட்டத்தட்ட சனிக்கிழமை பகல் வரைக்கும் அப்படி இருக்கும் வச்சுங்களேன். இதில் என்ன ஒரு விஷயம் பார்த்துட்டிங்கன்னா, இந்த பூராடம் வெள்ளிக்கிழமை கூடிய வேலை வந்து கூடா நாளாக இருக்கும். பூராடம் சனிக்கிழமை கூடிய நாள் சித்த யோகமாக இருக்கும். இந்த கூடா நாளும் சித்த யோகமும் சங்கமிக்கும் கூடிய வேலை இருக்குது பாருங்களேன், அது வந்து ஒரு விசேஷமான பகைமையை நீக்கி தரக்கூடிய ஒரு விசேஷமான அனுகிரக சக்திகள் உடையது. மித்ராமிர்த சக்திகள் அப்படி நிறைஞ்ச ஒரு காலம், பூஷண காலம் அப்படின்ட்டு வாத்தியார் அதுக்கு ஒரு சிறப்பான பெயர்கள்லாம் கொடுத்துருக்கார். அந்த காலங்களில் நாம் குறிப்பாக பெருமாளை வழிபாடு பண்ணுறது, நம்ம வாழ்க்கையில் இதுகாரும் தெரியாமல் யாருக்கிட்டையாவது ஏச்சு பேச்சு வாங்கியிருந்தோம், அது சாபமாக மாறி நம்மளை தாக்காமல் இருப்பதற்கு காக்கும் கடவுள் பெருமாள் நம்மளை காப்பாற்றுவார். ஃபஸ்ட் ஒன். நெக்ஸ்ட்டு ஒன்று, நம்ம பெருமாள் கிட்ட நல்லா சங்கல்பம் பண்ணி கூட வேண்டிக்கலாம், யாரிடமும் பகைமை ஏற்படுத்திக்காமல் யாரையும் பகச்சிக்காமல் இருப்பதற்கு அனுக்கிரகம் பண்ணுங்க பெருமாளே. நிறைய பேர் யோசிக்கலாம், நமக்கு 1008 பிரச்சனைகள், பணப்பிரச்சனை பெரிய பிரச்சனை, அப்படிலாம் இருக்கும் போது எதுக்கு பகைமை பற்றி யோசிக்கணுன்ட்டு. நமக்கு பணம் தான் பிரதானமாக இருக்குது ஒரு விஷயமாக இருந்தாலும், இந்த வாழ்க்கையில் நம்ம நிம்மதியாக ஆனந்தமாக சந்தோஷமாக இருக்கணும்னா யாரோட ஏச்சு பேச்சும் சாபமோ நம்ம வாழ்க்கையில் இருக்கவே கூடாதுங்க. இது ஜோதிடத்தில் கூட நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா நிறைய பேருக்கு எல்லாமே இருக்கும், ஏதேனும் ஒரு குறை இருக்கும். புத்திர பாக்கியம், திருமணம், வேலை, இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா அந்த கிரகங்களெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுறச்சே அவங்க முற்பிறவியில் இந்தந்த மாதிரி யார்கிட்டமாவது சாபனை வாங்கி முற்பிறவி சாபமே வந்து தொடர்ந்து வரும்போது நம்ம கூடுதலாக இப்போ வரை அவங்ககிட்டயாவது பிரச்சனை பண்ணி எதுக்கு வாங்கிக்கணும்? ஸோ அதுதான் இந்த சாபங்கள், கோபங்கள்ன்றது மிகப்பெரிய ஆபத்தை உண்டு பண்ணோம். ஸோ அதை நாம் ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கு பேருதவியாக இருக்கக்கூடிய ஒரு காலங்களில் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் வரக்கூடிய இந்த கூடானாலும் சித்த யோகமும் சேரக்கூடிய, அதான் கிட்டத்தட்ட காலையில் ஒரு 5:45 இருந்து அதிகாலை 5:45 இருந்து விடிஞ்ச பிறகு 6:15 வரைக்கும் அந்த ½ அன் ஹவராவது ஸ்ரத்தையாக பெருமாளை நிச்சயமாக பூஜை பண்ணுறது, ப்ளஸ் ஆண்டாள் திருப்பாவை அண்டு பகை கடிதல் இதெல்லாம் சொல்கிறது வந்து நிச்சயமாக நமக்கு பேருதவியாக இருக்கும், நமக்கு பெரிய ரட்சையாக இருக்கும். ஒரு விஷயம், ஃபஸ்ட்டு ஒன்று விஷயம். ரெண்டாவது, வாத்தியார் குறிப்பிட்ட சொல்லக்கூடிய விஷயம், அவர் குறிப்பிட்டு என்ன சொல்கிறாரு பார்த்துட்டிங்கன்னா, விஷ்ணுபதி புண்ணிய காலம் வந்து தர்ம சக்திகளை அதிகப்படுத்தி தரும். அதுக்கப்புறம் ஒரு காலம் வரும், அதுக்கு பேர் ஷடசீதி புண்ணிய காலம். அந்த ஷடசீதி புண்ணிய காலம் வந்து சத்திய சக்திகளை மேம்படுத்தி தரும். அதுக்கப்புறம் பசுபதி புண்ணிய காலன்ட்டு ஒன்று இருக்குது, இது வந்து பக்தியை இம்ப்ரூவ் பண்ணி தரும் அப்படின்றாரு. ஸோ அதில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் பார்த்துட்டிங்கன்னா விஷ்ணுபதி புண்ணிய காலம் இது என்ன பண்ணுன்னா தர்ம சக்தியை வந்து பூமியில் அதிகப்படுத்தி தரும். ஸோ அந்த தர்ம சக்தி அதிகப்படுத்தி தரக்கூடிய ஒரு விசேஷமான காலம்தான் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம். இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் 4 மாதங்கள் நமக்கு தெரிஞ்சது, வைகாசி, ஆவணி, அப்புறம் வந்து கார்த்திகை அண்டு வந்து மாசி, இப்படி இருக்கு இல்லையா. இதில் இந்த 4 மாதங்கள்லேயே ஒரு விசேஷமான சிறப்பு இந்த சிம்ம மாதத்துக்கு உண்டு, அதாவது ஆவணி மாதத்துக்கு. இந்த ஆவணின்ட்டு சொல்லக்கூடிய அந்த சிம்ம மாதமானது தர்ம சக்தி, தர்ம ராசி அதை சொல்லுவாங்க. ஸோ விஷ்ணுபதி புண்ணிய காலம் இந்த தர்ம ராசியில் வர்றது இன்னும் இந்த தர்ம சக்தியை அதிகப்படுத்தி தரும், எல்லோருக்குமே அந்த தர்ம சிந்தனை மேம்படும் ஒரு விஷயம். அதோட அன்றைக்கி கிரகங்களோட நிலைமை அப்படின்ட்டு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா, மகத்தில் சூரிய பகவான் சஞ்சாரம் பண்ணுவார் முதல் பாதத்தில். கூடவே புத பகவானும் மகத்தில் தான் சஞ்சாரம் பண்ணுவார். இந்த மகம் ஒரு விசேஷம் ஒன்று உண்டுங்க. மகம் வந்து என்ன பண்ணுவோம் பார்த்துட்டிங்கன்னா, இந்த பிதாமகி, அதாவது மாதாமகி, கரெக்டு, மாதாமகின்னு பாட்டி வர்க்கத்துக்கு கேது பகவான் தானே அதிபதி. ஸோ அந்த நட்சத்திரத்தில் எந்த கிரகம் வாசம் பண்ணும் போது, எந்த கிரகம் சஞ்சாரம் பண்ணும் போது இந்த பிதர்களுக்கு பிரீத்தி பண்ணக்கூடிய காரியமானது அலாதியானது. பிதர்களோட இந்த பிதிரு தோஷம் சாபங்கள்லாம் நீங்குவதற்கு பேருதவி பண்ணக்கூடிய விசேஷமான காலங்களில் இந்த மகம் சஞ்சாரம் பண்ணுற சூரிய பகவான் மகத்தில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய காலத்தில் நம்ம பண்ணக்கூடிய தர்ப்பணாதி பூஜைகளுக்கு விசேஷமான பலன்கள் உண்டு. ஒன்று. ரெண்டாவது, வாத்தியார் என்ன சொல்கிறாரு இங்கே அப்படி பார்த்துட்டிங்கன்னா, இந்த சூரிய பகவான் புத பகவானும் இணைஞ்சிருக்கும் போது அது ஒரு புதாதித்ய யோகம்ன்ட்டு ஒரு விசேஷமான யோகம்தான். அது இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் இருப்பதனால வாத்தியார் சொல்லக்கூடிய விஷயம் பார்த்துட்டிங்கன்னா, குறைஞ்சபட்சம் எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ காயத்ரி ஜபம் பண்ணுங்கள். அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் முழுக்க உங்களுக்கு தெரிஞ்ச இஷ்ட தெய்வத்தோட காயத்ரியாக இருக்கலாம், எனிதிங்
காயத்ரி ஜபம் பண்ணுறதுனால அது மிகப்பெரிய காப்பு சக்தியாக இருக்கும். காப்பு சக்தி மீன்ஸ் நமக்கு எந்த வகையிலும் வாழ்நாளில் ஏற்படக்கூடிய எதிர்பார்க்காமல் ஏற்படக்கூடிய ஆபத்துகள் விபத்துக்கள்லேருந்து நம்மளை காக்கக்கூடிய ஒரு கவச்சம் போல் இருக்கும். அதனால் 10,000 வாட்டியாவது குறைஞ்சபட்சம் ஒரு காயத்ரி ஜபம் பண்ணிடுங்க அப்படின்ட்டு சொல்கிறாரு. எந்த நாள்லன்னா இந்த மாதிரி வரக்கூடிய விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் சூரிய பகவான் ஆட்சி வீட்டில் இருக்கும் போது அவரோட புத பகவான் சேர்ந்து இருக்கும்பொழுது இந்த மாதிரி காயத்ரி ஜபம் பண்ணால் அது மிகப்பெரிய காப்பு சக்தியை நமக்கு கொடுக்குது. இப்படின்ற ஒரு விஷயமும் ஒன்று கூடுதலாக ஒரு தகவல் ஒன்று உண்டு. ஸோ கிட்டத்தட்ட நம்ம பார்த்துட்டிங்கன்னா தர்ப்பணாதி பூஜைகள், தான தர்மங்கள் அண்டு நமக்கு காப்பு சக்தி இப்படி எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக தரக்கூடிய ஒரு மகா உன்னதமான விஷ்ணுபதி புண்ணிய காலமாக இப்போ வரக்கூடிய இந்த குரோதி ஆண்டோட ஆவணி 1 அன்று அதுலேயும் நீங்கள் கூடுதலாக நீங்கள் நம்ம பணப்பிரச்சனைன்ட்டு முன்ன பார்த்தோம் பாருங்களேன். பணப்பிரச்சனைக்கு மிகப்பெரிய தீர்வு தரக்கூடிய ஒரு விஷ்ணுபதி புண்ணிய காலம். காரணம் துவாதசியில் இருக்குது. அது துவாதசியில் இருக்கிறச்சே கூடுதலாக பூராடம் திருநக்ஷத்திரத்தோட சேர்ந்துருக்கு பாருங்கள். அந்த பூராடத்தோட ஒரு விசேஷம் என்ன தெரியுமா? பூக்களால் இறைவனை எவ்வளோ அர்ச்சனை பண்ணுறோம், அலங்காரம் பண்ணுறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு பெரிய அனுகிரகம் உண்டு. இந்த பூராடம் பூக்கள் பேசும் அப்படின்வாங்க. ஸோ அந்த பூராட நட்சத்திரத்தோட கூடுதலாக துவாதசி இருக்கிறனால தாமரையை கொண்டு பெருமாளுக்கும் தாயாருக்கும் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அர்ச்சனை மாலைகள் சாத்துறோமோ, தாமரையோட விஷயம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அதுவும் துவாதசியில் தாமரையை உபயோகப்படுத்தினாலே செல்வ கடாட்சம் தானே. ஸோ அந்த செல்வ கடாட்சம் மேம்படுவதற்கும் ஒரு பெரிய வாய்ப்பு உண்டு. ஆக மொத்தம் பாருங்கள், கோப சாபம் நீங்குவதற்கு, பித்ரு சாபம் நீங்குவதற்கு, ப்ளஸ் பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட செல்வ வளம் மேம்படுவதற்கு எல்லாத்துக்குமே ஒரு பேருதவி புரியக்கூடிய ஒரு விசேஷமான விஷ்ணுபதி புண்ணிய காலம் இந்த குரோதி ஆண்டோட ஆவணி 1. குருவர்களால் இதை எல்லாருமே பயன்படுத்திக்குவோம். ஓம்.